ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கிட்ட டெலிகிராமில் நான் ரொம்ப நாளாக பேசிட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட பேசினதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட பகிர்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் டெலிகிராமில் தான் எனக்கு பரிச்சயமானார். அவர் என்னோட சின்ன பையன் தான். ஒரு 18-19 ஏஜ் இருக்கும். பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஐடி பேக்ரவுண்டில் தான் வேலைக்காக பார்த்துட்ருக்காரு. படிப்பு முடிச்சதும் அதுதான் அவரோட எய்மாக இருக்குது. சைட் பை சைடு இப்போது பிஇ சிஎஸ்சி படித்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஐடியில் கொஞ்சம் வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கனால அவர் சைட் பை சைடு நிறைய கோர்ஸு அண்டு நிறைய அவராக ஓனாக நிறைய படித்து கற்றுட்ருக்கதா சொல்லிட்டு இருந்தார். மிடில் கிளாஸ் தான், லோயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் ஒரு $150-200 தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விதத்திலும் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் பில்ட் பண்ணி இப்போ ஃபுல் டைம் நான் ஒரு இன்வெஸ்டர் மார்க்கெட்டில் ஃபுல் டைம் எனக்கு மார்க்கெட் பிடிச்சிருக்கனால நான் என்டர் ஆனாலும் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் நான் சைட் பை சைடு என்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் ப்ரோ. கொஞ்சம் வருஷம், ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் பெட்டர் ஆகும். நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணேன்னா சேம் டைம் என்கிட்ட இப்போ நான் படிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எனக்குமே கொஞ்சம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் கொஞ்சம் காசு தேவைப்படுது. நான் ஒரு $50-100 வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுருக்க மாதிரி தான் அந்த அமௌண்ட்டு தான் வச்சுருக்கேன். எப்படி ப்ரோ இதுலேருந்து ஒரு $1000 ஒரு $2000 தான் பில் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் நான் லீனியராக தான் பேச போகிறேன். நிறைய விஷயங்கள், ஏன்னா அவர்கிட்ட பேசினதில் நிறைய டேக்அவேஸ் எனக்கு இருந்தது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் உங்களோட கிரிப்டோ ஜேர்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். முக்கியமான ஒரு விஷயம் கைஸ், இப்போ நான் $200 $150 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னோட அதிகமாக $2000 $10,000 ஸ்டார்ட் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் லூஸ் பண்ணியிருக்கக்கூடும். நான் $200 $150 ஆரம்பித்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோ வளர்த்துருந்துருக்கலாம். எல்லாருக்கும் சிமிலர் ஸ்டோரி நடக்கணும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு கட்டாயம் கிடையாது. அது ஆப்வியஸாக நடக்கும், நடக்காது. இது நான் நிறைய வீடியோவில் என்னோடய வீடியோஸ்லேயே கூட சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னா, அந்த மேஜிக் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் நடக்குமானா அப்படி கிடையாது. இப்போ நான் ஒரு வாட்டி $150 இவ்வளோ தூரம் பில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதே $150 என்கிட்ட இப்போது, ஏன்னா நான் ஒரு 3-4 இயர்ஸாக மார்க்கெட்டில் வந்திருக்கேன். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணதுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு நாலேஜ் தான் வளர்ந்துருக்கும். எனக்கு ஓரளவுக்கு எல்லா விதத்துலேயும் பெட்டராகி தான் வந்திருக்கேன். பட் ஸ்டில் என்னால் அதே அமௌண்ட்டை மறுபடியும் இந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டாவோ இல்லை அதே அமௌண்ட்டை கண்டிப்பாக நீ ஒரு 10x பண்ணோன்னா என்னால் சத்தியமாக முடியாது. நான் போய் சொல்ல விரும்பல. ஸோ இது எல்லாமே நான் அந்த 2020 கொஞ்சம் அதிகமான ஈர்ப்பு கொடுத்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2019 அந்த மாதிரி பீரியட்லலாம் மார்க்கெட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்ட் அது இட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே சொல்ல முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே கூட நீ மட்டுமே பண்ணுறியடா, எனக்குமே சொல்லு, நானும் பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்கும் போது மேபி சில பேர் புரிஞ்சுப்பாங்க. சில பேர் என்னடா இவன் செல்ஃபிஷாக இருக்கான், ரூடாக இருக்கான், இவன் தான் பண்ணணும்னு நினைக்கிறான் போல் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதில் இருக்க விஷயம் என்னென்னா, அது இட் ஹேப்பன் டு மீ அண்ட் அகெயின் அது எனக்கே நடக்குமானா அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த விஷயம் ஒர்க் ஆகும். நான் சின்ன அமௌண்ட்லேருந்து அதே மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் லக், உங்களோட ஓன் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், உங்களோட நாலேஜ், ஸ்கில், இது எல்லாமே டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். அதனால் அது பண்ண முடியாது. ஆனால் இதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் ஒரு சில விஷயங்கள், அவர் $50 ஹேர் ட்ராப்பு அது மூலயமாலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ராப் அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 3 monthsல பார்த்தீங்கன்னா $1,500-2,000 வரைக்கும் கொண்டு வந்தார். அவர் எப்படி கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் ஒரு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ. முதல்ல இந்த வீடியோ மூலமா அவரை எந்த விதத்தில் நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோவோட நோக்கமும் அது கண்டிப்பாக இல்லை. நம்மளோட கம்யூனிட்டியில் பல்வேறுபட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் எனக்கு பேசும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான சிந்தனை இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க கிட்டலாம் அறிமுகம் கிடைக்கும் போது பாரு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. மொத்தமாகவே வேறு மாதிரி பீப்புளெல்லாம் கூட நான் பேசியிருந்திருக்கேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பையன் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த ஸ்கின்னு அது இதுன்னு அக்கௌண்ட் அது இதெல்லாம் விற்று ஒரு 5 லட்ச ரூபா பக்கம் வந்து மேக் பண்ணிட்டான்னா, ப்ரோ எனக்கு அவன் உண்மை சொன்னானா பொய் சொன்னாலும் தெரியல, ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது சின்ன பையன் மாதிரி தான் வந்து இருந்து வாய்ஸ் மெசேஜ் தான் கூட அனுப்புனா, ப்ரோ எந்த காயினில் வந்து போடலாம், இப்போ இல்லை அது வந்து ஒரு 6 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் அவர்கிட்ட பேசி வந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நான் வந்து நினச்ச காலம்லாம் உண்டு. நம்ம 17 18 இயர்ஸ்லலாம் மார்க்கெட்டில் வந்து என்டர் ஆகிட்டோம், இவ்வளோ எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம சூப்பரில் அப்படின்னு தற்பெருமைப்பட்ட காலமே உண்டு. பட் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து பேசும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. சரி, ஓகே, இந்த வீடியோ மூலயமா நம்ம என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அவர் எப்படி கொஞ்சம் மணி வந்து மேக் பண்ணார் அண்ட் அதுக்கப்புறமா எப்படிலாம் வந்து போச்சு அப்படிங்கிறது தான். ஓகே, அவரோட பேர் வந்து சதீஷ். அவர்கிட்ட பேசின சேட்லாம் நான் வந்து ஷேர் பண்ண போகிறதில்ல, அவரோட ப்ரைவசி கருதி. அவர்கிட்ட பேசின கான்வர்சேஷனில் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும் தான் இந்த வீடியோவை மெயினாக பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிரிப்டோ வந்து ஒரு மணி சம்மந்தம், மார்க்கெட்னாலே வந்து ஒரு மணி இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயம்னால இது வந்து ஒரு சீரியஸான ஒரு பிஸ்னஸ்னால. ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் எல்லாருமே வந்து அவங்களோட எமோஷன், அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் வச்சு வந்து இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிறத வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து இருக்கும் போது மார்க்கெட் இது வந்து ரொம்பவே ஒரு சீரியஸான ஒரு பிஸ்னஸ்ஸு. இதனால அதிகபட்சமான க்ரீடினஸ் நமக்குள்ளே இருக்கிறது வந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் வந்து உண்டு. எமோஷன்ஸ் வெளியே வரதுக்கான சான்சஸ் உண்டு. பொறாமை, போட்டி எல்லாமே வந்து வெளியே வரும். எனக்குமே கூட பர்சனலாக இப்போ நான் வந்து 23,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் இதுவே ரொம்ப பெரிய விஷயம் எனக்குலாம். பட் நம்மளுக்கு அப்புறம் வந்தவங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டாங்க. அண்ட் நம்ம ட்விட்டர், டெலிகிராம்லலாம் வந்து பார்ப்போம், $5 லட்சம், $1 மில்லியன், $2 மில்லியன் ட்ரேட் எடுத்த மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளே வச்சுக்கிற ஒரு சூன்யம் மாதிரி தான். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி மட்டும் வந்து ஓடணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே இத்தனை வருஷத்தில் புரிஞ்சுது. ஏன்னா நிறைய விதத்தில் எடிட் பண்ணி ஏமாத்துறதுக்காக, கோர்ஸ் விற்கிறதுக்காக, அவங்கக்கிட்ட சிக்னல்ஸ் வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் ஏமாத்து வேலைகள்லாம் வந்து நடக்கும். இதை பற்றி நான் அப்கமிங் டேஸில் வீடியோ வந்து பண்ணுறேன். ஒரு டிஎன்பிசி படிக்கிற ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மூலயமா, ப்ரோ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர்கிட்ட பேசின அந்த விஷயமும் நான் தனி வீடியோ வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50-100 வந்து பண்ணிகிட்ருக்காரு. கோகுல் அப்படிங்கிறவர் எனக்கு வந்து அறிமுகமானார். அவர் கூட ரொம்பவே வந்து க்ளோஸாக டெய்லி அடிக்கடிக்கு கால்லேயே வந்து பேசிகிட்ருக்காரு. அவர் ஆட்ராப்பு அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடாக வந்து இருக்கனால நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ நீங்கள் $50-100 வச்சுருக்கேன் அப்படின்றீங்க, நீங்கள் மேபி இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டு உங்களோட கரியரை பார்க்கறதா இருந்தால் பாருங்கள், இல்லை நீங்கள் கிரிப்டோவும் சைட் பை சைட் பார்க்குறதா இருந்தாலும் அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா அவருக்கு பிசிஏ பேக்ரவுண்டு, சேம் டைம் பிளாக் செயின் அதுலேயும் கொஞ்சம் அவருக்கு நாலேஜ் அண்ட் இது மூலயமா கிரிப்டோஸில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறாருன்னா வெல் அண்ட் குட். ஸோ அதனால் கோகுல் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் டெய்லி புதுசாக இருக்க பிளாக் செயின்ஸ், அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூய் ஹேட்ராப்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் சூய்க்காக வந்து பண்ணிட்டு இருந்த காலம். ஸோ நானுமே இப்போ என்னென்னா ஹேட்ராப்லாம் வந்து ஏன்னா அமௌண்ட் பெருசாக வந்து இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் அந்த அளவுக்கு $50 போட்டு உடனே $1000 வந்து எடுக்கிற மாதிரி மார்க்கெட் இல்லை. ஸோ அதனால் கோகுல் ப்ரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். அவர் வந்து எப்படி ஹேட்ராப்லாம் வந்து பண்ணலாம், என்னெல்லாம், எதுக்கு ஆட்ராப்னா என்ன, பேசிக்காக எதுக்கு நம்மளுக்கு ஆட்ராப்லாம் வந்து கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்டில் வந்து அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ட்ரை பண்ணுறோம். நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இனிஷியலாக அவங்களுக்கு தேவையான, இப்போ நம்ம யூஸபிலிட்டி அப்படிங்கிற வந்து கொடுக்கணும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண தானே அந்த ப்ராடக்ட்டும் வந்து ஃபேமஸ் ஆகும். சேம் டைம் இனிஷியல் ஃபேஸில் அவங்களுக்கு யூசர்ஸ் வந்து லேக் ஆவாங்க. ஸோ இதனால் ஒரு ரிவார்டாக அந்த ஹேட்ராப்பாக வந்து கொடுக்குறாங்க. இதுதான் அதில் இருக்க விஷயம். ஸோ பெரிய ஃபண்டிங் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிவார்டாக ஹேட்ராப் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் இந்த ஹேட்ராப் ஹண்டர்ஸ் வந்து செயல்படுறாங்க. ஸோ சுயி வந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்திருக்காரு கோகுல் ப்ரோ வந்து, அப்புறமா புதுசாக வேணாம் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்திருக்காரு. சுயியில் அவருக்கு வந்து இந்த சுயியில் ஹேட்ராப் கிடைக்கல, சுயி ஹேட்ராப் பண்ணலை. அவங்க வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த சேல் மூலயமா கூகாயின், OKXலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் மூலயமா சுயி இனிஷியலாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு அது சுயியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 மாதத்துக்கும் என்னமோ லாக் மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க பப்ளிக் சேலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. அவருக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து கிடச்சனால அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருந்துருந்தது.
அதில் அரௌண்ட் ஒரு $100 $150 என்னமோ நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு வந்து தெரியல. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து ஒரு மொத்தமாக லாக் பண்ண இருக்க டோக்கன்ஸோடு சேர்த்து ஒரு $1500 பக்கம் சூய் வந்து இப்போ மொத்தமாக வந்து டவுன் ஆயிருக்குல்ல, அந்த டைமில் ஒரு $1.2 $1.3 வரைக்கும் ஹோல்ட் பண்ணிச்சு வந்து நினைக்கிறேன். ஸோ கோகுல் ப்ரோ தான் ஆக்சுவலாக அதுக்கப்புறமா என்னை காண்டாக்ட் பண்ணுது. சதீஷ் ப்ரோ அவர்கிட்ட இருந்து எனக்கு பெருசாக தகவல் வந்து கிடைக்கல. எனக்கு நானுமே வந்து என்னோடய பர்சனல் இதுதான் வந்து பார்த்துருந்தாலும் அப்படியே வந்து விட்டுட்டேன். என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ அவர் இப்போ இன்னும் பெருசாக வந்து எதிர்பார்த்ததான் என்கிட்ட சொன்னார் ப்ரோ, இதனால் அவர் பெருசாக வந்து சந்தோஷம் அடையலை அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ என்னன்னா இது மூலயமா நான் என்ன வந்து சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குமே கூட வந்து நான் இனிஷியலாக வந்து ஒரு $1000 நான் ஏர்ன் பண்ணும்போது அன்றைக்கி நைட்டு தான் வந்து சந்தோஷமாக இருந்தது. $5000 பண்ணும்போது ஒரு நாள் 2 நாள் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஹாப்பினஸ் இஸ் வெரி ஷார்ட் லிவ்டு. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு எல்லையே வந்து இல்லாமல் வந்து போயிட்டே தான் வந்திருக்கும். நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்களா, நாளைக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க, அந்த இடத்துக்கு போனோன்னு இன்னொரு இடத்துக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஆசையப்படக்கூடாது அப்படின்லாம் நான் எதுவுமே வந்து சொல்ல வரல. மெயினான நோக்கம் என்னென்னா, நீங்கள் வந்து ஓரளவுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து நின்றுடாதீங்க. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிகிட்டே வந்துருங்க. அவருக்கு இந்த இடத்துல வந்திருக்க அந்த ப்ராப்ளம் என்னென்னா, மேபி அவரோட பண தேவை இன்னும் வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஹையராக வந்திருக்கலாம். சூய் வந்து போன ஃபண்டிங் வச்சு ஒரு நல்ல ஒரு இதுதான், ஒரு $1500 $2000 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது. இப்போ லென்ஸ் ப்ரோட்டோக்கால்லாம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஃபண்டிங்கே இப்போ ரொம்ப குறைவாக தான் வந்து போயிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பெரிய அளவில் ரிவார்டு வந்து தருவாங்களான்னா தெரியல. நம்ம இது ஜஸ்ட் ஃப்ரீ மணி வந்து ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பெருசாக வந்து எதிர்பார்த்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் அது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் இனிஷியலான காலத்துலேருந்தே வந்திருக்கேன். எனக்கு யூனிஸ்வாப்லேருந்து லக் அப்படிங்கிற வந்து கிடையாது. முதல்ல எனக்கு கிடச்சதே இப்போ ரீசெண்டாக ஆர்பிட்ரியம் தான். அதுக்காக நான் பெருசாக வந்து ட்ரையும் பண்ணதில்லை. பட் ஸ்டில் லக்கு ஃபேவரபுளாக இருந்தால் தான் நம்மளுக்கு எதாக இருந்தால் வந்து கிளிக் ஆகும், ஓகேங்களா. ஸோ டிஸ்கார்ட் மூலியமாக சேர்ந்ததுலேயே இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடச்சிருந்துருக்கு. அதுவும் இந்த ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து அமையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதில் முழு முயற்சியோடு வந்து ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது. அண்ட் நான் லாஸ்ட் வீடியோலேயும் வந்து சொல்லியிருந்தேன், பொறுமை, நிதானம் அண்ட் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா அதில் கண்டிப்பாக அப்படியே வந்து பொறுத்து வெயிட் பண்ணணும். சேம் டைம் நம்ம வந்து ஹேர் ட்ராப்லாம் வந்து ட்ரை பண்ணோன்னா அது வரல, நம்ம இப்போ டைம் போட்டால் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக ஹேர் ட்ராப் வந்து கொடுக்கணும், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வரணும் அப்படின்லாம் ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ அதனால் பொறுமையாக உங்களோட ஜேர்னி வந்து கொஞ்சம் லீனியராக பொறுத்து நிதானமாக வந்து கொண்டு போக வந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ அவர் வந்து சூய் இன்னும் வந்து பெரிய லெவலில் போகும் அப்படின்னு ட்விட்டர்லலாம் வந்து பார்த்தனால அவர் விற்காமல் வேற வந்து வச்சுருந்ததாக வந்து சொன்னாங்க. அவர் $1.15 அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து வித் ஸ்டாண்ட் ஆகிருந்துதான் சூய் வந்து. இப்போ வந்து விற்றாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸ்டில் சூய் வந்து மேலே வந்து போகலாம். பட் அவருக்கு அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், என் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன டார்ச்சர் பண்ணுவானுங்க. என்னென்னா அவர் வந்து ஒரு $1500 அது வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டாரு. சில பேரோட இதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோகுல் அவர் சொல்லியிருந்தேன்ல, சதீஷ் வந்து அவர்கிட்ட கோகுல்கிட்டயே வந்து காசு வந்து கேட்டிருந்ததா வந்து சொல்லியிருந்தார். எப்படின்னா, ப்ரோ நீங்கள் ஒரு $100-200 தாங்க, அதை வச்சு ஏர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி வந்து கொடுத்துட்றேன். அவர்கிட்டே வந்து காசு இருக்கும்போது என்கிட்ட ஏன் ப்ரோ அவர் வந்து கேட்குறாரு அப்படின்லாம் அது கேட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட அப்படி வந்து இருந்திருக்கான். டே நீ வந்து தாடா, நான் அதை காசை வந்து போடுறேன், அது போட்டு நான் ரிட்டன் எடுத்துகிட்டு திருப்பி நான் அவங்ககிட்ட காசு கொடுத்துறேன், எனக்கு புரியவே உங்ககிட்டே காசு இருக்கேடா அப்படின்னு கேட்டால் எதுக்காக அப்படிலாம் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து புரியலை. ஸோ இதுதான் கைஸ், அது மேபி ஃபன்னாக இருந்திருக்குமா எப்படி இருந்திருக்கும், சீரியஸாக அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலயமா நான் என்ன வந்து சொல்ல வரேன்னா, மார்க்கெட் இப்போ வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன். ஏன்னா இதில் சர்வைவ் ஆகுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபுல் டைமில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா, மேபி இதை நம்பி இருந்தாலோ, இதுக்கு முன்னாடி நீங்கள் இது மூலயமா ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் இருந்தாலோ, ஸ்லோவாக வந்து கிரிண்ட் பண்ணுங்கள், ஹேர் ட்ராப்ஸ் வந்து பாருங்கள். சேம் டைம் நாலேஜ் வந்து வளர்த்துக்கோங்க. புதுசாக இதில் டே டு டே ஏதாவது ஒன்று வந்துருக்கு, நியூஸாக அது இருக்கட்டும், இல்லை புதுசாக எக்கோசிஸ்டம்ஸ் ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வளர்த்துக்க வந்து பாருங்கள். இன்னும் பிளாக் செயின் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாமே வந்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோ மூலயமா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ, ஏதாவது ஒரு நாலேஜோ ஏதோ ஒன்று வந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் என் கூட வந்து பேச நினைக்கிறீங்கன்னா டெலிகிராம் மூலியமாவோ மெயில் மூலியமாவோ என் கூட வந்து கனெக்ட் ஆகலாம். உங்களோட ஜேர்னி அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இதே மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். See you guys with another video. Bye.